ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை தீபம் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதியும் கார்த்தியும் அந்த மகேஷை ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்களே. மகேஷோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அவனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி விசாரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அதே சமயம் சாமுண்டீஸ்வரியும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ரேவதிக்கு பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகிடுது. பார்த்தா சாமுண்டீஸ்வரி அந்த ஒரு டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, மகேஷை பார்த்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலே ரேவதி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி இங்கேவா ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கூப்பிட்டு 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ஆனால் அந்த இடத்த விட்டு நகர மாதிரியே தெரில. ஆனால் சாமுண்டீஸ்வரி இருக்கிற ரூமுக்கு நேர் ரூம் தான் மகேஷோட ரூமு. பார்த்துருவாங்களோன்னு ஒரு பயத்திலே இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அங்கிட்டிருந்து கிராஸ் பண்ணது உடனே ரேவதி வேகமாக மகேஷ் இருக்கிற ரூமில் போய் பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு மகேஷ்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் போகுது, அவன் என்னைக்கு கண்மொழிப்பான், அவனோட நிலைமை எப்படி இருக்குது, மோசமாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, நார்மலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரேவதியும் கார்த்தியும் டாக்டர்கிட்டலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் மகேஷ் உண்மையை சொல்லுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் கார்த்தி இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ஆனால் மகேஷை தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த எபிசோட் பாட்டில் இவ்வளோ தான் நடந்தது. நாளைக்கு என்ன நடக்குது, நாளை